Hi students, welcome to KC Botany. Centum Challenge-க்கான Day 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டு ஆல்ரெடி Day 1 to 6க்கான வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பாட்னி சுவாலஜி சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Day 7ல் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி சாப்டர் 2 தான். சாப்டர் 1 வந்து 1 to 6ல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த 1 to 6 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 2க்கு வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் தான். ஒரு நாளைக்கும் ஒரு 5 கொஸ்டின் தான். பாட்னியில் 5, சுவாலஜியில் 5. ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தாங்களே போதும். ஒரு 1 hour ஸ்பேஸ் கொடுத்து படித்தாலே போதும் சரிங்களா. ஒரு கொஷனுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் சரிங்களா. 5 மார்க்ஸ்னால் உங்கள் படிக்கிறவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து சரிங்களா. நான் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் 1.5 hours 2 hours பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து என்ன பண்ணிடலாம், நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிடைக்கக்கூடிய ஹாலிடேஸில் ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 2 mark 3 mark அண்ட் 5 marks வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி 1 marks சரிங்களா. நான் அடுத்தடுத்த வீடியோவில் 1 marks இன்டீரியர் கொஷினும் ஆல்ரெடி ஒரு 50% வந்து சொல்லியாச்சு ஃபஸ்ட் லெசனில். அடுத்த வீடியோவில் மீதி கண்டினியூவாக பார்ப்போம். டைம் கொஞ்சம் கிடைக்கல, அதனால் அப்டேட் பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் லெசனில் நம்ம ஜெனட்டிக்ஸ் படிப்போம். மரபியல் என்றால் என்ன, அது பேசிக் கொஸ்டின், அதை வந்து படிச்சிருங்க. வாட் இஸ் ஜெனட்டிக்ஸு. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேம் தான், பாட்னி அண்ட் சுவாலஜி. அதனால் பயாலஜி பாட்னி சுவாலஜி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிங்க. வேறுபாடு என்றால் என்ன, வாட் இஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது. அதில் வேரியேஷனோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா 5 marksல் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ்னு வரும். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வேறுபாடுகளோட முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேரியேஷன் சரிங்களா, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள், ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ்ஸு. இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட 3 mark கொஷின் சரிங்களா. அதனால் சாப்டர் 2ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இந்த கொஷினில் படிச்சிருங்க. இனச்செல் உருவாக்கம் என்றால் என்ன, கேமட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற கொஷினு. அதுக்கடுத்து உருப்பாக்கம் என்றால் என்ன, ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. நமக்கு வந்து சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசன், தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 லெசன் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 1 to 6 லெசன் சுவாலஜியில் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 1 to 6ல் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும் சரிங்களா. அதுக்கடுத்து விதைப்பை ஒரு வெப்ப நெருப்படுத்தின்னு சொல்லுவோம், தெர்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மறை விந்தகம் அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க, கிரிப்டோகிரிசம் அப்படின்னு சொல்லி அந்த இதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்ஹிபியன், வாட் இஸ் இன்ஹிபியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதோட ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது சரிங்களா. அதை அடுத்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஹிபியன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் கொஞ்சம் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து பயோசுவாலஜியில் வரும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே Day 7க்கானது. அடுத்தடுத்த வீடியோவில் Day 8 இது எல்லாமே பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.